கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க, பாடுகள் நிறைந்தது, கஷ்டம் நிறைந்தது, ரொம்ப கஷ்டம் வாழ்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர 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 இன்னும் ஹெவி ப்ரெஷர், பஞ்சாயத்து வரும் அப்படிம்பாங்க. அது உண்மை மாதிரியே தெரியும். சில பிரசங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா உண்மை மாதிரியே தெரியும். ஆவியில் நிரம்பி கேட்டால் தான் அதனுடைய ஆழத்தின் அர்த்தம் தெரியும். சரிங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் கஷ்டமா அப்படின்னா உண்மை மாதிரியே இருக்கும். ஆண்டவரோடு நெருங்கும்போது ரொம்ப கஷ்டமானா உண்மை மாதிரியே இருக்கும். அந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கஷ்டம் நிறைஞ்சது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நிறைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். முன்னாடியே நம்ம குருட்டாம் போகல நம்ம பாட்டு என்ன தப்புனாலும் செய்வோம், என்னன்னாலும் பண்ணுவோம், நம்ம விருப்பத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டுருப்போம். யாரையும் கேர் எடுத்துக்க மாட்டோம். நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொந்த புத்தியிலேயே போயிட்டே இருப்போம். யாரையும் கண்டுக்கிட மாட்டோம். அப்போ நமக்கு எந்த பாதிப்பும் வராது. யாரையும் மதிக்க மாட்டோம், யாரை பற்றி என்ன நடந்தாலும் ஃபீலும் பண்ண மாட்டோம். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை மதிச்சா தானே நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு எதிரே புரியுது, ஃபீலே பண்ண மாட்டோம். சரிங்களா? அப்போ அந்த வாழ்க்கை ஸ்மூத்தாக அந்த மாதிரி இருக்கும், சூப்பராக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நிறைய அயோக்கியத்தனம் பண்ணிகிட்ருப்போம், நமக்கு தெரியாமலே. தெரிஞ்சும் சிலது பண்ணுவோம், பாவ காரியங்களை செஞ்சுருப்போம், அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஆமேன் ஆமேன். ஆனால் ரட்சிக்கப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர்லாம் காலி ஆகுது. ஆமாம், ஒரு நியாயாதிபதி இருந்தானா அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டானா, மனுஷனையும் மதிக்கவே மாட்டானா. பார்த்தீங்களா? அப்படி தான் நம்ம இருந்தோம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். இப்போது அப்படிப்பட்ட நம்மளை தேவன் மாத்துறார். இப்போ என்ன ஆயிரும், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா எத்தனை பேர் புரியுது? தேவனுக்கு உண்மையாக இருக்க மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான், தேவனுக்கு பயப்பட மாட்டான், அதனால் மனுஷனை மதிக்க மாட்டான். தேவனுக்கு பயந்தால் மதிப்பு தன்னால் வந்துடும். இப்போ தேவனுடைய பிள்ளையாக மாறினதுனால, அவருடைய கேரக்டர் நமக்குள்ளே அப்படி வெளிப்படுறதுனால நம்ம எப்படி மாறிடுறோம்னா, அந்த முன்னே இருந்த மாதிரி இல்லை, மாறிட்டே வரோம். இப்போ மனுஷனை மதிக்க ஆரம்பிக்கிறோம், சகிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அது கஷ்டமாக இருக்கும். இது மிகப்பெரிய சத்தியத்தை நான் சாதாரணமாக சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? எத்தனையோ பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கிற இந்த பிரச்சனையை நம்ம ஈஸியாக தேவன் நமக்கு வெளிப்படுத்திகிட்ருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, தேங்க்யூ டாட். அதனால் ஆளை பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்கள், ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்கள், நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். வசனம் சொல்லுது, நாம் இதுவரைக்கும் வாழ்ந்ததுக்கு வித்தியாசமாகவே இருக்குது. எந்த வசனத்தை படித்தாலும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? அது சொல்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல்ல பழைய ஏற்பாடு படிச்சுட்டே வரீங்க, அதில் சொல்லியிருக்கோம், உனக்கு நன்மை செய்கிறவனுக்கு நன்மை செய், தீமை செய்கிறவனுக்கு ஆமாம் தீங்கு செஞ்சாலும் தப்பு கிடையாது அப்படிங்கிறார். கல்லுக்கு கல், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுங்கிற மாதிரி. அவனுக்கு இப்போ கெடுதல் செஞ்சால் நீ கெடுதல் செஞ்சால் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி இருக்குது பழைய ஏற்பாடை படிக்கும்போது. அப்புறம் சரி பரவாயில்ல, அப்புறம் ஒரு வாழ்க்கை மாறுது. என்ன வருது? ஆமாம், நல்லது செய்கிறவனுக்கு நல்லது செய்கிறான், கெட்டது செய்கிறவனா ஆமாம் கெட்டது செய்கிறான், திட்டிடுறான், வச்சிடறான், சண்டை போட்டுறான் வச்சுக்கோங்களேன். அவன் எனக்கு கெட்டது செஞ்சான், அதனால் நான் பதிலுக்கு செஞ்சேன் அப்படின்னு ஒரு நீதி, உலக நீதியும் அப்படி தான், அப்படி வந்துடுது ஸ்டாண்டர்டாக. அடுத்து புதிய ஏற்பாடை புரட்டி ஏசப்பா வாழ்க்கையை பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லவனுக்கு மட்டும் இல்லைப்பா, உனக்கு தீமை செஞ்சவனுக்கு நீ நன்மை செய்யணுன்றார். எங்கே ஷாக் ஆகுது. அது கூட கொஞ்சம் ஓகே, நல்லவனுக்கு நல்லது செய்கிறது, கெட்டவனுக்கு கெட்டது செய்கிறது. ஆமாம், நல்லது செஞ்சால் சந்தோஷம் வாழ்த்துறது, கெட்டது செஞ்சால் திட்டுறது, அப்படி இருந்துச்சு. இது டோட்டலாக இன்னும் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா, உனக்கு கெட்டது செஞ்சால் நீ வாயே திறக்கப்படாது, அவனை திட்டினால் நீ திட்டப்படாது, அவனை அடித்தாலும் நீ அடிக்கப்படாது அப்படின்றார். இது இடிக்குது. நாம் இது வரைக்கும் வாழ்ந்த கலாச்சாரம் வேறு, இப்போ நம்ம படிக்கிற கலாச்சாரம் வேறு, வாழப்போகிற கலாச்சாரம் வேற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் புரியுது? அப்போ இதை உள்ளேருந்து ஆவியான நடத்த இதன்படி நம்ம நடக்கும்போது நம்ம சுயம் சாகுது, அவமானம், கில்ட்டி ஃபீலிங்,
இறங்கி போகலாமா போகக்கூடாதா? இறங்கி போனது தப்பு. இறங்கி போனதுனால தான் நம்ம மேலே ரொம்ப ஏறுறாங்களோ. கொஞ்சம் நம்மளும் பிடிச்சி காட்டியிருக்கலாமோ, கொஞ்சம் நம்மளும் கெத்தை காட்டியிருக்கலாமோ. நம்ம ரொம்ப இறங்கி போகிறோமோ, ஆமாம், மரியாதைலாம் இல்லாமல் போகுது அப்படின்னு வேறு மாதிரிலாம் யோசிக்குது. ஏன்னா நம்ம வாழ்ந்த கலாச்சாரம் அப்படி. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுது. ஆமேன். கர்த்தர் காலையில் என்னோடு சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் நான் தங்கும் என்னுடைய வாசஸ்தலமாக இருக்கிறீர்கள். என்னுடைய வாசஸ்தலத்தை மக்கள் ஆலயம் என்பார்கள். நீங்கள் என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த காலை நேரத்தில் கையை தட்டி எதிரே